Welcome to networking. This is our class 8 portion. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல ஒயர்ஷார் கேப்சர் பண்ணி பேக் அண்ட் ப்ராசஸ்லாம் எப்படி போகுதுன்ற ஃப்ளோ பார்த்தோம். ஒரு பிங் பண்ணால் பேக் அண்ட்ல ஃபர்ஸ்ட் ஏஆர்பி ஜென்ரேட் ஆகும், எப்போ ஏஆர்பி ஜென்ரேட் ஆகும், ஏன் ஏஆர்பி ஜென்ரேட் ஆகுது, தென் ஆர்ட் டேபிள்னா என்ன, தென் டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் எத்தனை சென்ட் ஆகும், நார்மலாக ஒரு பிங் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் எத்தனை சென்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். தென் ஒரு சிசிஎன்ஏ படிக்க போற ஸ்டூடெண்டோட டார்கெட் ஃபர்ஸ்ட் நான் நிறைய செஷன்ல சொல்லியிருக்கேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. சிசிஎன்ஏ படிக்க போறீங்க அப்படின்னா ஒரு சின்ன டார்கெட் இருக்கு. டார்கெட் நம்பர் 1. டார்கெட் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண தெரியும். அப்போ இப்போ கூட இத்தனை செஷன் நீங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. அப்போ உங்ககிட்ட நான் ஒரு 2 பிசி தரேன், உங்களை கூப்பிட்டு இந்த டைம்ல கூப்பிட்டு ஒரு 2 பிசி நான் தரேன் அப்படின்னா அந்த 2 பிசிக்கும் உங்களுக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண தெரியும். அப்போ ஒரு 2 பிசிக்கு எப்படி நெட்வொர்க் ஃபார்ம் பண்றது? ஒரு யூடிபி கேபிள் வாங்கி 2 RJ45 ஜாக் வாங்கி அதை கிரிம் பண்ணணும். கிரிம்மிங்லேயே 2 மெக்கானிசம் இருக்கு, ஸ்டேட் கேபிள் கிரிம்மிங், கிராஸ் கேபிள் கிரிம்மிங். நம்ம இந்த பின் பிஹேவியர் சூஸ் பண்ணி கேபிள் சூஸ் பண்ணணும். அப்போ பின் பிஹேவியர் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணா கிராஸ் கேபிள் தான் கனெக்ட் பண்ணணும். அப்போ உங்களோட யூடிபி கேபிள பிசி 1ல இருக்க நிக்கார்ட்ல இருந்து அந்த போர்ட்டுக்கு போய் தான் ஈத்தர்நெட் போட்டுன்னு இங்க இருக்க நிக்கார்ட்ல இருந்து இங்க இருக்க நிக்கார்டுக்கு யூடிபி கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பை டிஃபால்ட்டா மேக் அட்ரஸ் இருக்கும். தென் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we want to assign ஐபி அட்ரஸ். அப்போ இந்த சிஸ்டம் போயிட்டு நான் 50.0.0.10 அப்படின்னு ஒரு ஐபி சென்ட் பண்றேன். இந்த சிஸ்டம் போயிட்டு 50.0.0.20 அப்படின்ற ஒரு ஐபி சென்ட் பண்றேன். டைரக்ட்லி கனெக்டட் ஷுட் பி சேம் நெட்வொர்க். அப்படின்னா இந்த ஏ சிஸ்டம் எந்த நெட்வொர்க்ல நீங்க ஐபி சென்ட் பண்றீங்களோ அதே நெட்வொர்க்ல தான் இவரும் இருக்கணும், ஆனா டிஃப்ரெண்ட் ஐபியா இருக்கும். டிஃப்ரெண்ட் ஐபி சேம் நெட்வொர்க்ல இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிங் பண்ணி நெட்வொர்க் கனெக்டிவிட்டி செக் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட லேப் 1. அப்போ ஏற்கனவே இந்த வீடியோ யாரா பார்க்க போறீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு 2 சிஸ்டமுக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்றது பிராக்டிக்கலா தெரியணும், சும்மா மக்கப் பண்ணக்கூடாது. பிராக்டிக்கலா தெரிஞ்சு வச்சுக்கணும் 2 சிஸ்டமுக்கு எப்படி நெட்வொர்க் ஃபார்ம் பண்றது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் டெக்னாலஜி கிட்ட போவோம். இன்னைக்கு ஒரு கம்பெனியோட நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்க, ஓகே, ஒரு சின்ன கம்பெனி, பெரிய கம்பெனிலாம் இல்ல, ஒரு சின்ன கம்பெனியோட நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்ப அந்த கம்பெனில எத்தனை பிசி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசி ஒரு 3 பிசி இருக்கு. ஸோ டோட்டலா உங்க கம்பெனில 3 பிசி இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 3 பிசிக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். இதுதான் உங்களோட டார்கெட். அப்போ நம்ம கிட்ட 2 பிசி இருக்குன்னா நம்ம ஈஸியா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிட்ட 3 பிசி இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் யோசிங்க, இந்த 3 பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அதே மாதிரி யோசிக்க போற ஆன்சர் நம்ம படிச்ச டெக்னாலஜிக்குள்ள இருக்கணும், அவுட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடாது. அப்படின்னா சார் சுவிட்ச் வாங்கலாம், ஹப் ரவுட்டர் வாங்கலாம், ஃபயர்வால் வாங்கலாம், அதெல்லாம் யோசிக்க கூடாது. அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு கிடையாது. அப்போ நம்ம படிச்சிருக்க 7 கிளாஸ்ல இருக்கிற டெக்னாலஜியை தான் நீங்க யோசிக்கவே தவிர அவுட் ஆஃப் டெக்னாலஜி பத்தி யோசிக்க கூடாது. ஏன்னா அது சொல்லி தர போறது சூரியனா இருக்கு. ஓகே, யோசிங்க. 3 பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, குட். அப்போ ஒரு சில பேர் என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா சார் ஒரு யூடிபி கேபிள் வாங்குங்க, அந்த யூடிபி கேபிள உங்க பிசி 1ல இருந்து பிசி 2 கனெக்ட் பண்ணுங்க. அப்படின்னா 3 பிசிக்கு ஒரு நேம் வச்சுப்போம், ஏ பி சி. Connect a UTP cable between A to B, then connect one more UTP cable from B to C, then C to A. நீங்க என்ன பண்ணணும்? ஒரு சில பேர் இது யோசிச்சிருக்க சான்ஸ் இருக்குல்ல, நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க 3 சிஸ்டம் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும்னா யூடிபி கேபிள் வாங்கி ஒரு பிசில இன்னொரு பிசி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருங்க. அப்போ இப்படி கனெக்ட் பண்ணணும்னா கண்டிப்பா எத்தனை நிக்கார்டு இருக்கணும்? ஒரு பிசிலையும் 2 நிக்கார்டு இருக்கணும். இது பாசிபிளா? ஒரு பிசில 2 நிக்கார்டு? எஸ், பாசிபிள் தான். பை டிஃபால்ட் கம்ப்யூட்டர் வாங்க சொல்ல ஒரே ஒரு நிக்கார்டு தான் இருக்கும். வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் நிக்கார்டை தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்படி நீங்க கனெக்ட் பண்ணியும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா நான் சொல்லல, பண்ண முடியும். பட்
this is not a proper method to form a network. அப்போ 3 பிசிக்கு இப்படி பண்ணிட்டீங்க, இப்போ 1000 பிசி இருக்கு, அப்போ 1000 பிசிக்கு ரவுண்டா கனெக்ட் பண்ணுவீங்களா? it's a little bit complicated இல்ல? அப்போ this is not a proper method to form a network. அது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா we have a problem. அப்ப நம்ம கிளாஸ்ல எப்பவுமே ப்ராப்ளம் பார்த்துட்டு தான் சொல்யூஷன் போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் என்ன? in today class we have 3 devices. That's a problem. 3 or more devices. 2 டிவைஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அழகா ஒரு யூடிபி கேபிள் போட்டு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட 3 டிவைஸ்க்கு நெட்வொர்க் ஃபார்ம்ல சொல்றாங்க, 2 டிவைஸ்க்கு நெட்வொர்க் ஃபார்ம்ல தெரியும், 3 டிவைஸ். அப்போ இதான் ப்ராப்ளம். we have 2 or more devices. அப்போ more devicesனா என்ன? 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். அப்போ ப்ராப்ளம் இருக்கும். அப்போ ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா நம்ம கிளாஸ்ல என்ன இருக்கும்? சொல்யூஷன் இருக்கு. அப்போ put some heading solution. அப்போ நிறைய டிவைஸ் இருந்துச்சுன்னா எப்படி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும்னா, we want to buy a new network device called as hub. என்ன பண்ணணும்? HUB அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு. ஓகே, ஹப்புக்கு ஒரு சில பேர் ஃபுல் ஃபார்ம்லாம் கேட்பீங்க. ஃபுல் ஃபார்ம்லாம் எதுவும் கிடையாது, ஹப் தான். ஓகே, அப்போ ஹப் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் நீங்க பை பண்ணணும். ஓகே, நெட்வொர்க்கிங் ஷாப்ல போயிட்டு ஹப் வாங்கணும். சரி, ஹப் எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு? நெட்வொர்க் ஹப். இதெல்லாம் வந்து ஹப் போல. ஓகேவா? ஸோ இது எல்லாமே. அப்போ இதுல எத்தனை போர்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, டோட்டலா எத்தனை போர்ட் இருக்கு? டோட்டலா 8 ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டோட்டலா 8 பிசியை இந்த ஹப் யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்ப கண்டிப்பா we want to buy a device called as hub. அப்ப அப்படின்னா என்ன? it's a device is used to connect multiple devices together. It's a device is used to connect multiple devices together. Then hub என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, hub வந்து it's a broadcast device அப்படின்னு சொல்லுவாங்க. hub வந்து it's a broadcast device அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒரு 3 பிசிக்கு நீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறீங்களோ இல்ல அதுக்கு மேல நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறீங்களோ we want to buy a hub. சார், அப்ப எத்தனை போர்ட்ல ஹப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 போர்ட் ஹப் இருக்கு, 16 போர்ட் ஹப் இருக்கு. இந்த மாதிரி போர்ட்ஸ் மாறும். தென் நீங்க ஹப் வச்சுட்டு then we want to connect a UTP cable from your PC to hub. நீங்க என்ன பண்ணணும்? உங்க பிசில இருந்து உங்களோட கேபிளை ஹப்புக்கு கனெக்ட் பண்ணிடணும். this is hub. இமேஜின், இது போர்ட் நம்பர் 1ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க, இது போர்ட் நம்பர் 2ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க, இது போர்ட் நம்பர் 3ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும்னா ஹப் முக்கியம் இல்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? உங்க மைண்ட்ல யோசிங்க. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும், ஹப் முக்கியமா தேவையில்லையா? ஓகே, நான் லிசன். பாதி பேர் என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஆமா சார் முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு சில பேர் புரிஞ்சிருக்கும் என்னன்னா, சார் 2 பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும்னா அப்போ தேவையில்லை. பட் ஒரு சில பேர் என்ன சொல்லுவான், நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், நிறைய ட்ரெயினர்ஸ் கிட்டே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு சில ட்ரெயினர்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஹப் வேணும் அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. 2 பிசிக்கா we can connect directly UTP cable. சார் மல்டிபிள் டிவைசஸ் இருக்கு சார் அப்படின்னா தான் we want to buy a hubs. அப்ப ஹப் வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்டிபிள் பிசிஸை உள்ள கனெக்ட் பண்ணிடணும். தென் இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ஹப்போட பிஹேவியர் தெரியும். பிஹேவியர் அப்படின்றது என்னன்னு யோசிங்க. வாட் இஸ் பிஹேவியர்?
மேபி இது லைவ் கிளாஸா இருந்தா இன்ட்ராக்ஷன் சூப்பரா இருக்கும். இது ஒரு ரெக்கார்டிங் வீடியோஸ், ஸோ அதனால நானும் தனியாக தான் கிளாஸ் எடுத்துன்னு இருக்கேன். அப்போ பிஹேவியர் அப்படின்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, அப்போ பிஹேவியர் அப்படின்றது என்ன? ஒரு பழக்க வழக்கம் தான், பழக்கம். இப்போ சுரேன் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா சுரேன் சிசிஎன் எடுக்கிறேன். இதே மாதிரி ஏமன் சார் இருக்காரு, அவரும் சிசிஎன் எடுக்கிறாரு. அருண் சார் இருக்கிறாரு, சிசிஎன் எடுக்கிறோம். நாங்க 3 பேருமே வந்து நெட்வொர்க் டீம் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட்ல 3 பேருமே வந்து சிசிஎன் கிளாஸ் எடுக்கிறோம். ஆனா இந்த 3 பேர் எடுக்க போற கண்டென்ட் சேம், கோர்ஸ் சிலபஸ் சேம், எல்லாமே சேம். ஆனா இந்த 3 ஃபேக்கல்ட்டியோட ஃப்ளோ டோட்டலா வேற. நான் ஒரு விதமா கிளாஸ் எடுப்பேன், எடுக்கிற கண்டென்ட் ஒண்ணுதான், ஆனா என்னோட ஃப்ளோ வேற, ஏமன் சாரோட ஃப்ளோ வேற, அருணோட ஃப்ளோ வேற. சுரேன் சார் ரொம்ப கோவப்படுவார், ஏமன் சார் சுத்தமா கோவப்பட மாட்டார், அருண் சார் ரொம்ப ஜாலியா இருப்பார். புரியுதா சொல்றது? அப்படின்னா இங்க ஒரு ஃபேக்கல்ட்டிக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கு, அந்த பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த 3 பேருக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கு, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சுரேனோட பிஹேவியர் என்ன அப்படின்னு. அப்போ அதே தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஹப்போட பிஹேவியர் என்னன்னு படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா வந்து ஹப் இஸ் யூஸ்ட் டு கனெக்ட் மல்டிபிள் டிவைசஸ் டுகெதர், இட்ஸ் a broadcast device இப்படி படிச்சிருந்தீங்கன்னா இது காலேஜ், இப்படிலாம் படிக்க கூடாது. தேரி படிச்சுதானே இப்ப நம்ம வந்து எந்த நாலேஜும் இல்லாம இருக்கும், இப்படி படிக்க கூடாது, தப்பு இது. அப்போ நீங்க எப்படி படிக்கணும்னு நான் சொல்லித்தரேன், லிசன். ஹப், அப்ப ஹப்போட பிஹேவியர் உங்களுக்கு தெரியும். Now listen, I am taking one small scenario, ஒரு சின்ன சினாரியோ எடுத்துக்கிறேன். என்ன சினாரியோனா, now A want to send a data to B. இந்த A சிஸ்டம் என்ன பண்ண போறாருன்னா B சிஸ்டமுக்கு ஒரு டேட்டா அனுப்ப போறாரு. அப்ப A வந்து B க்கு டேட்டா அனுப்பணும்னா டேட்டா இந்த டேட்டாவோட சோர்ஸ் மேக் டெஸ்டினேஷன் மேக் என்னன்னு போட்டுப்போம். ஏஆர்பிலாம் சென்ட் ஆகி டெஸ்டினேஷன் மேக் தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்போ சோர்ஸ் மேக் என்ன A, டெஸ்டினேஷன் மேக் என்ன B. சோர்ஸ் மேக் என்ன A, டெஸ்டினேஷன் மேக் வந்து B. இப்போ இந்த டேட்டா எங்க போகுது? டைரக்டா B சிஸ்டம்க்கு கிடையாது, இந்த டேட்டா போர்ட் நம்பர் 1 மூலமா ஹப்புக்கு போயிடுச்சு. இப்பதான் என்ன தெரியணும், ஹப்போட பிஹேவியர் தெரியணும். இப்ப ஹப் இந்த டேட்டா எப்படி ப்ராசஸ் பண்ண போறாரு அப்படின்றது தெரியணும். ஃபர்ஸ்ட் ஹப் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஹப்ப வந்து பிராட்காஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, பிராட்காஸ்ட் டிவைஸ். அப்ப ஏற்கனவே இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தெரியணும், பிராட்காஸ்ட் அப்படின்றது என்னன்னு தெரியணும். பிராட்காஸ்ட் அப்படின்றது என்ன, 1 to all கம்யூனிகேஷன். அப்ப என்ன நடக்கும்னா, இப்போ இந்த டேட்டா இந்த ஹப் வந்து போர்ட் நம்பர் 1 வழியா வாங்கினாரா, அப்போ போர்ட் நம்பர் 1 வழியா வந்த டேட்டா என்ன நடக்கும்னா, ரிமைனிங் எந்தெந்த போர்ட்லாம் இந்த ஹப்ல கரெக்டா இருக்கோ எல்லாருக்கும் பிராட்காஸ்ட் ஆயிடும். அப்ப என்ன நடக்கும், ஒரு காப்பி போர்ட் நம்பர் 3 வழியா சி சிஸ்டமுக்கு போயிடும், இன்னொரு காப்பி போர்ட் நம்பர் 2 வழியா பி சிஸ்டமுக்கு போயிடும். அப்ப இதுக்கு பேர் தான் பிராட்காஸ்ட் டிவைஸ் அப்படின்னுவாங்க. அப்ப பிராட்காஸ்ட்னா ஒரு போர்ட் வழியா சிக்னல் வந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னல் ரிமைனிங் எத்தனை போர்ட் கரெக்டா இருக்கோ எல்லாரோட போர்ட் வழியும் வெளியே போயிடும். திஸ் இஸ் கால்ட் அஸ் பிராட்காஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சரி ஓகே சார், அப்போ ஏ பிக்கு அனுப்புற டேட்டா வந்து சிக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. சி சிஸ்டமுக்கு வரும், சி சிஸ்டம் டெஸ்டினேஷன் மேப் பார்ப்பாரு, பின்னு இருக்கும். அப்போ சினால இந்த டேட்டாவை ஓபன் பண்ணவே முடியாது. அது சிக்னல் வரும், சிக்னல் வந்து நிக்காடுல சிக்னல் வரும், அதுக்கப்புறம் தான் இந்த சி சிஸ்டம் கட் பண்ணிடுவார். அப்போ இந்த டேட்டா ஃப்ரெஷ் ஆயிடும். அதனால நீங்க இப்படி யோசிக்காதீங்க, ஏ டு பி டேட்டா சென்ட் பண்ணா சி எடுத்துப்பாருன்னு. சினால எடுக்க முடியாது. அப்போ ஏ சிஸ்டம் பிக்கு டேட்டா அனுப்பிச்சிட்டாரு. இப்போ பி என்ன பண்ணணும் அப்படின்னா, பி வாண்ட் டு கிவ் a ரிப்ளை. பி வந்து ரிப்ளை பேக்கெட் ஏக்கு சென்ட் பண்ணணும். அப்போ பி வந்து ரிப்ளை பண்ண போறாரு அப்படின்னா சோர்ஸ் மேக் என்னன்னு கேட்டீங்கன்னா பி, டெஸ்டினேஷன் மேக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ. தென் இந்த பேக்கெட் இப்போட உங்களோட ஹப்புக்கு போர்ட் நம்பர் 2 வழியா உள்ள போகும். அப் இஸ் a broadcast device. அப்ப கண்டிப்பா இந்த டேட்டாவோட காப்பி போர்ட் நம்பர் 3 வழியாவும் போர்ட் நம்பர் 1 வழியாவும் போயிடும். ஆனா போர்ட் நம்பர் 3 வழியா போன டேட்டாவை சீனா ஓபன் பண்ண முடியாது,
ஏன்னா டெஸ்டினேஷன் ஏவா இருக்கு. அப்போ சி டிராப் பண்ணிக்குவோம். அப்போ இதுக்கு பேர் தான் என்ன? இதுக்கு பேர் தான் ப்ராட்காஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போர்ட் வழியா ஒரு இன்ஃபர்மேஷன் வருதா, அந்த இன்ஃபர்மேஷனை ரிமைனிங் எத்தனை போர்ட் அந்த ஹப்ல கனெக்ட் ஆயிருக்கோ அத்தனை போர்ட்டுக்குமே அந்த டேட்டாவை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருவார். அப்போ இந்த ஹப் யூஸ் பண்ணா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிடலாம், மல்டிபிள் பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனா இந்த ஹப் யூஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு டிராபேக் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும். முடிஞ்சா கண்ண முடி யோசிச்சு பாருங்க, இங்க என்ன டிராபேக் இருக்கும். எஸ், குட். நாலு சார். அப்ப இங்க என்ன டிராபேக் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏ டு பி வந்து டேட்டா போயினே இருக்க போகுதுன்னா அந்த டேட்டாவோட காப்பி யார் கிடைச்சே இருக்கும், அந்த டேட்டாவோட காப்பி சிக்கு போயினே இருக்குமா? அப்ப இதுக்கு பேர் தான் லாஸ்ட் கிளாஸ்ல என்னன்னு சொல்லி கொடுத்தோம், இதுக்கு பேர் தான் லாஸ்ட் கிளாஸ்ல டிராபிக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோம். அப்ப அப் யூஸ் பண்றீங்கன்னா அப் இஸ் ப்ராட்காஸ்ட் டிவைஸ். ஒரு பிசிக்கு டேட்டா அனுப்பிச்சாவே டிராபிக் இருக்கு. அப்போ ஒரு 10 பிசி அப்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க, 10 பிசியும் பக்கத்துல இருக்க 10 பிசிக்கு டேட்டா அனுப்பிச்சா அங்க எவ்வளவு பெரிய டிராபிக் இருக்கும். சரி, ஓகே, டிராபிக் இருந்தா என்ன பிரச்சனை? டிராபிக் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவும் நெட்வொர்க் என்னவா இருக்கும், நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கும். அப்போ ஒரு அப்யூஸ் பண்ணி நீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதா இருந்தா தாராளமா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா அப்யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது டிராபிக் அதிகமாக கொடுத்துரும். அப்போ ஏன் சார் கண்டுபிடிச்சாங்கன்னா, கண்டுபிடிக்க சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு டார்கெட் கிடையாது. எதுக்கு அப்ப கண்டுபிடிச்சாங்க? மல்டிபிள் டிவைசஸ் எப்படியாவது ஒன்று சேர்க்கணும், ஒன்று சேர்த்து நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இதெல்லாம் ஒரு டிராபேக் கிடையாது. அப்போ ஒரு ஹப்னு கண்டுபிடிச்சு இந்த ப்ராட்காஸ்ட்லாம் ஆகட்டும் பரவாயில்லன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன திங்க் பண்ணாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் ஆகினே இருக்கு, அப்ப இது ஒரு ப்ராப்ளம் தானே சொல்லிட்டு இதை ப்ராப்ளம் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன ப்ராப்ளம்? டிராபிக். அப்ப அப்யூஸ் பண்ணா கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கும், டிராபிக். அப்போ அகைன் வி ஆர் இன் ப்ராப்ளம். அப்யூஸ் பண்ண முடியாது, ப்ராப்ளம். அப்போ ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க, சொல்யூஷன் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிப்பாங்க. அந்த சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, here after no need to buy a hub. நீங்க ஹப்ல வாங்க தேவையில்லை, என்ன வாங்கினா போதும், just buy a switch. என்ன பண்ணா போதும், ஸ்விட்ச் வாங்கினா போதும். தென் அப்போ ஸ்விட்ச் அப்படின்றது என்னன்னா, மேல பார்த்த 2 லைனுமே ஸ்விட்ச் தான். 2 லைன் கண்டிப்பா ஸ்விட்சுக்கும் பொருந்தும். இட்ஸ் a device is used to connect multiple devices together. It's a broadcast device. Then it is a layer 2 device னு சொல்லுவாங்க. layer 2 னா என்னன்னு பார்ப்போம். Then it contains MAC table. It acts as broadcast plus unicast. ஸ்விட்ச் வந்து ப்ராட்காஸ்டா ஆக்ட் ஆகும், யூனிகாஸ்டா ஆக்ட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு மேல இந்த செட்டப்ல we want to buy a what, we want to buy a switch. அப்ப ஸ்விட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்த்தா இதுக்கு முன்னாடி பாத்தீங்களா ஹப், அது ஸ்விட்ச் தான் சொல்ல போனா ஹப் கிடையாது. இப்பெல்லாம் கம்பெனில ஹப் எல்லாம் எங்கேயுமே கிடையாது, எல்லாமே ஸ்விட்ச் தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்விட்ச் வாங்கணும். ஓகே, நவ் லிசன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு 3 பிசியுமே வந்து ஒரு ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணிட்டோம். தென் வேற என்ன பத்தி படிக்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே என்ன பத்தி படிச்சோம் அப்படின்னா ஹப்போட பிஹேவியர் பத்தி படிச்சோம். அப்ப ஹப் இஸ் ப்ராட்காஸ்ட் டிவைஸ், ப்ராட்காஸ்ட் பண்ணி விட்டுருவார். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்விட்சோட பிஹேவியர் படிக்க போறோம். ஸ்விட்ச் ஆல்வேஸ் மெயின்டைன் a table, that table is called as MAC table. ஸ்விட்ச் கிட்ட ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளுக்கு பேர் தான் MAC table. இங்க MAC இருக்கும், இங்க போர்ட் நம்பர். இப்போ ஏ சிஸ்டம் என்ன பண்ண போறாருன்னா பிக்கு ஒரு டேட்டா அனுப்ப போறாரு. அப்போ சோர்ஸ் மேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ, டெஸ்டினேஷன் மேக் என்ன அப்படின்னா பி.
இப்போ இந்த டேட்டா எங்க போக போகுது அப்படின்னா உங்களோட ஸ்விட்சுக்கு போகுது. நல்லா கவனிங்க, இது ஹப் மாதிரி கிடையாது. இப்போ இந்த டேட்டா உங்க ஸ்விட்சுக்கு போகுது. எந்த போர்ட் நம்பர் வழியா உள்ள போகுது அப்படின்னா போர்ட் நம்பர் 1 வழியா இந்த டேட்டா ஸ்விட்சுக்கு போகுது. எப்பெல்லாம் ஒரு டேட்டா ஸ்விட்சுக்கு வருதோ நல்லா கவனிச்சுக்கோங்க, முக்கியமான பொசிஷன். எப்பெல்லாம் ஒரு டேட்டா ஸ்விட்சுக்கு வருதோ ஸ்விட்ச் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா அந்த டேட்டா எந்த போர்ட் நம்பர் வழியா வந்திருக்குன்னு பார்ப்பார். போர்ட் நம்பர் 1 அதை மேக் டேபிள்ல நோட் பண்ணிப்பார். தென் இந்த டேட்டாவோட சோர்ஸ் மேக் என்ன அப்படின்னு பார்ப்பார். சோர்ஸ் மேக் என்ன? ஏ. அதையும் மேக் டேபிள் நோட் பண்ணிப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? போர்ட் நம்பர் 1ல ஏ கனெக்ட் ஆயிருக்காரு நோட் பண்ணிப்பார். அது நோட் பண்ணிட்டு அப்புறமா அது நோட் பண்றாருல, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்ரஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் ஒரு டேட்டா ஸ்விட்சுக்கு வருதோ ஸ்விட்ச் என்ன பண்ணுவாரு? அட்ரஸ் லேர்னிங் பண்ணுவாரு. அட்ரஸ் லேர்னிங்னா என்ன? ஒரு டேட்டா எந்த போர்ட் நம்பர் வழியா ரிசீவ் ஆகுதோ அந்த போர்ட் நம்பரையும் அந்த டேட்டாவோட சோர்ஸ் மேக்கையும் மேக் டேபிள் எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் என்ன? அட்ரஸ் லேர்னிங். அட்ரஸ் லேர்ன் ஆயிடுச்சா? அதுக்கப்புறமா இந்த ஸ்விட்ச் என்ன பண்ணுவார்னா டெஸ்டினேஷன் மேக்கை பார்ப்பாரு. எப்போ? அட்ரஸ் லேர்ன் பண்ணிட்டு அப்புறமா டெஸ்டினேஷன் மேக் பார்ப்பாரு. டெஸ்டினேஷன் மேக் யாரை கேட்டு போகுதுன்னா பிஏ கேட்டு போகுது. அந்த பியோட என்ட்ரி மேக் டேபிள்ல இருக்கான்னு பார்ப்பாரு. அந்த பியோட என்ட்ரி மேக் டேபிள்ல கிடையாது. அப்போ மேக் டேபிள்ல பியோட என்ட்ரி இல்லாத காரணத்தினால இந்த ஸ்விட்ச் இப்போ என்னவே ஆக்ட் ஆக போறாருன்னா ஸ்விட்ச் ப்ராட்காஸ்ட் ஆக்ட் ஆக போறாரு. அப்போ ப்ராட்காஸ்ட் என்ன? சேம் ஹப் மாதிரியே தான். இந்த டேட்டாவோட ஒரு காப்பியை இந்த டேட்டாவோட ஒரு காப்பியை போர்ட் நம்பர் 3 வழியாகவும் ஒரு காப்பியை போர்ட் நம்பர் 2 வழியாகவும் போகுது. பட் சினால ஓபன் பண்ண முடியாது. சரி, இப்போ பி சிஸ்டம் என்ன பண்ண போறாருன்னா பி சிஸ்டம் வந்து ஏ சிஸ்டமுக்கு ரிப்ளை பண்ண போறாரு. அப்போ சோர்ஸ் மேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோர்ஸ் மேக் வந்து பி, டெஸ்டினேஷன் மேக் வந்து ஏ. இப்போ இந்த டேட்டா எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டேட்டா உங்களோட ஸ்விட்சுக்கு போகும். இப்போ ஸ்விட்ச் என்ன பண்ணுவாருன்னு மெதுவா கண்ணை மூடி யோசிப்பாரு. ஸ்விட்சோட பிஹேவியர், ஒரு டேட்டா வந்துச்சுன்னா ஸ்விட்ச் என்ன பண்ணுவாருன்னு யோசிப்பாரு. ஓகே, குட். அப்போ எப்பெல்லாம் ஒரு டேட்டா வருதோ அந்த டேட்டா எந்த போர்ட் நம்பர் வழியா வந்திருக்குன்னு பார்ப்பாரு. போர்ட் நம்பர் 2 அதை நோட் பண்ணி வச்சுப்பாரு. தென் அந்த டேட்டாவோட சோர்ஸ் மேக் என்னன்னு பார்ப்பாரு. சோர்ஸ் மேக் பி, அதையும் நோட் பண்ணிப்பாரு. அப்ப இதுக்கு பேர் தான் என்ன? இதுக்கு பேர் தான் அட்ரஸ் லேர்னிங். அப்ப அட்ரஸ் லேர்னிங் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா இந்த ஸ்விட்ச் என்ன பண்ணும்னா டெஸ்டினேஷன் மேக் பார்க்கும். டெஸ்டினேஷன் மேக் யாருக்கு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்டினேஷன் மேக் வந்து ஏக்கு போகுது. அப்போ டெஸ்டினேஷன் மேக் ஏக்கு போகுது அப்படின்னா அந்த ஏவோட மேக் என்ட்ரி அவரோட மேக் டேபிள்ல இருக்கா இல்லையான்னு பார்ப்பாரு. அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட மேக் டேபிள்ல ஏக்கு என்ட்ரி இருக்கு. ஏ இஸ் கனெக்டட் இன் போர்ட் நம்பர் 1 போட்டிருக்காரு. அப்போ இப்போ இந்த ஸ்விட்சுக்கு தெரியும் ஏ கேட்டு போகுது டேட்டா, ஏ வந்து போர்ட் நம்பர் 1ல கனெக்ட் ஆயிருக்காரு. அப்போ இப்போ இந்த ஸ்விட்ச் என்னவா ஆக்ட் ஆகும்னா யூனிகாஸ்ட் ஆக்ட் ஆகும். அப்போ யூனிகாஸ்ட் அப்படின்றது என்னன்னா 1-to-1 கம்யூனிகேஷன். அப்போ போர்ட் நம்பர் 2 வழியா வந்திருக்க டேட்டாவை இவரு போர்ட் நம்பர் 1க்கு மட்டும் அனுப்புவாரு. இதுக்கு பேர் தான் யூனிகாஸ்ட். அப்போ நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ப்ராட்காஸ்ட் பண்ணுமா ஸ்விட்ச் யூனிகாஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? யோசிங்க. குட். அப்போ ஸ்விட்ச் வந்து ப்ராட்காஸ்டும் பண்ணுவாரு ஆஸ் வெல் அஸ் யூனிகாஸ்டும் பண்ணுவாரு. எப்போ ஸ்விட்ச் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாரு? ஒரு டெஸ்டினேஷன் மேக்கோட என்ட்ரி அவரோட மேக் டேபிள் இல்லைன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவாரு. இதுவே வந்து ஒரு டெஸ்டினேஷனோட மேக் என்ட்ரி வந்து மேக் டேபிள் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிடுவாருன்னா யூனிகாஸ்ட் பண்ணிடுவார். அப்போ இந்த மேக் டேபிளுக்கும் டைம் லிமிட் இருக்கு. இந்த மேக் டேபிளோட டைம் லிமிட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5 மினிட்ஸ். அப்போ 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த மேக் டேபிள் கிளியர் ஆயிரும். அப்போ திருப்பி வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ரஸ் லேர்னிங் நடந்து மேக்கை வந்து ஸ்டோர் பண்ணிப்பார். அப்போ இந்த மேக் டேபிள்லாம் ஸ்டோர் பண்ணி யூனிகாஸ்டா வந்து டேட்டா வந்து ஷேர் ஆகும் ஸ்விட்ச் மூலமா. அதனாலதான் இதுக்கு பேரு இன்டெலிஜென்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுவரையும் எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். ஓகே, குட்.
அப்போ ஸ்விட்ச் ப்ராட்காஸ்டாகவும் ஆக்ட் ஆவாரு, யூனிக் காஸ்டாகவும் ஆக்ட் ஆவாரு. அப்போ இப்போ இந்த லைன் படிங்க. இட்ஸ் எ வாட்? இட்ஸ் எ லேயர் 2 டிவைஸ். ஸ்விட்ச் என்னன்னு சொல்றாங்க? ஸ்விட்சை வந்து லேயர் 2 டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து இதை வந்து லேயர் 2 டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேயர் 2னா என்ன? லேயர் 2னா டேட்டா லிங்க் லேயர். L2னா என்ன? L2னா டேட்டா லிங்க் லேயர். அப்ப யாரெல்லாம் OSPF கிளாஸ் ஒழுங்கா படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும். டேட்டா லிங்க் லேயர்ல நம்ம கிட்ட என்ன இருந்தது? ஈத்தர்நெட் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருந்தது. இந்த ஈத்தர்நெட் ப்ரோட்டோகால் தான் ஒரு டேட்டாக்கு சோர்ஸ் மேக், ஒரு டேட்டாக்கு டெஸ்டினேஷன் மேக் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆட் பண்ணுவார். சோர்ஸ் மேக்கையும் டெஸ்டினேஷன் மேக்கையும் இந்த ஈத்தர்நெட் தான் ஆட் பண்ணுவார். அப்போ டேட்டா லிங்க் லேயர் ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட கண்ட்ரோல்ல வரும்னா, டேட்டா லிங்க் லேயர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட ஈத்தர்நெட் கண்ட்ரோல் வந்துடும். அப்படின்னா மேக் கண்ட்ரோல் வந்துடும். அப்போ ஏன் ஸ்விட்சை வந்து L2 அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்விட்ச் டேட்டா ஃபார்வர்ட் பண்ண போகுதுன்னா அந்த டேட்டா எதை பேஸ் பண்ணி ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக் அட்ரஸ் கேபிள் பேஸ் பண்ணி. அப்படின்னா மேக் அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் டேட்டா டிரான்சாக்ஷன் ஸ்விட்ச் பண்றாரு. அப்போ இந்த மேக்லாம் எந்த லேயர்னா L2. அதனால தான் ஸ்விட்ச் என்னன்னு சொல்றாங்க. அதனால தான் ஸ்விட்ச் இஸ் லேயர் 2 டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு 3 பிசி ஒரு ஸ்விட்ச் வாங்கியாச்சு, யூடிபி கேபிள் கனெக்ட் பண்ணி டேட்டாக்கு யூடிபி கேபிள் கனெக்ட் பண்ணி ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டாவே இதுக்கு பேரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அப்போ ஹப்ன்றது வேற பிஹேவியர், ஸ்விட்ச்ன்றது வேற பிஹேவியர். ரெண்டுமே சேமா இருக்காது. தென் அப்போ இதுல நீங்க என்ன ஓவர் கம்பெனி ஸ்விட்ச் வாங்கி டிராஃபிக் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். டிராஃபிக்கே இல்லைன்னு சொல்ல வரல, இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன் கம்மியா இருக்கும்னா, மேல மேக் டேபிள் அப்படின்னு ஒண்ணு இல்ல, எல்லா டேட்டாவும் ப்ராட்காஸ்ட் ஆகிட்டே இருக்கும். கீழே மேக் டேபிள் ஒன்று லேர்ன் ஆயிருக்கு. அப்போ இங்க ப்ராட்காஸ்ட் ஆனாலும் அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க யூனிக் கேஸ்ட் ஆக போகுது. அப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அவங்க உங்ககிட்ட ஸ்விட்ச் வந்து ப்ராட்காஸ்டா யூனிக் கேஸ்டா கேட்டீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸ்விட்ச் ப்ராட்காஸ்டும் ஆக்ட் ஆகும், யூனிக் கேஸ்டாவும் ஆக்ட் ஆகும். தென் இன்னொன்று சார், இப்போ எங்கிட்ட டோட்டலா வந்து 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. மேபி வேணும்னா பிசி கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிளியரா இருக்கும். இன்னொன்று சார், இப்போ நம்ம கிட்ட எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனி 3 பிசி இருக்க கம்பெனில இப்போ ஒரு பெரிய கம்பெனில நெட்வொர்க் இன்ஜினியரா மாற போறீங்க. அப்போ இங்க இருக்க கம்பெனிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். HR டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பிசி இருக்கு அப்படின்னா 10 பிசி இருக்கு. சாரி, HR டிபார்ட்மெண்ட்ல 10 பிசி இருக்கு, சேல்ஸ்லயும் 10 பிசி இருக்கு, ப்ரொடக்ஷன்ல 5 பிசி இருக்கு, மேனேஜ்மெண்ட்ல 5 பிசி இருக்கு, தென் ப்ரொடக்ஷன்லயும் 5 பிசி இருக்கு. அப்போ HR டிபார்ட்மெண்ட் ஒரு 10 பிசி, சேல்ஸ் ஒரு 10 பிசி, மேனேஜ்மெண்ட்ல ஒரு 10 பிசி, தென் ப்ரொடக்ஷன்லயும் ஒரு 5 பிசி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆஸ் எ நெட்வொர்க் இன்ஜினியர்
இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். அப்ப கண்டிப்பா என்ன தேவை? கண்டிப்பா ஸ்விட்ச் தேவை. அப்போ கண்டிப்பா ஸ்விட்ச். உங்களுக்கு நான் நிறைய ஆப்ஷன் தரேன். என்கிட்ட 8 போர்ட் ஸ்விட்ச் இருக்கு, 16 போர்ட் ஸ்விட்ச் இருக்கு, 24 போர்ட் ஸ்விட்ச் இருக்கு, 48 போர்ட் ஸ்விட்ச் இருக்கு, 64 போர்ட் ஸ்விட்ச் இருக்கு. உங்களுக்கு எந்த ஸ்விட்ச் வேணும்னு யோசிச்சு பாருங்க. 8 போர்ட் ஸ்விட்ச் வாங்க போறீங்களா, 16 போர்ட் ஸ்விட்ச் வாங்க போறீங்களா, இல்ல ஒரே ஒரு 48 இல்ல 22 2 அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. ஓகே குட். அப்போ மேக்ஸிமம் இப்போ என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனில எத்தனை பீஸ் இருக்கு? 10 20 30 பீஸ் தான் இருக்கு. அப்போ மேக்ஸிமம் எல்லாருமே சார் எதுக்கு நிறைய ஸ்விட்ச், ஒரே ஒரு 48 போர்ட் ஸ்விட்ச் வாங்க சொல்லியிருப்பீங்க. ஓகே வாங்கியாச்சு. என்ன பண்ணிட்டோம்? ஒரே ஒரு 48 போர்ட் ஸ்விட்ச் வாங்கியிருக்கோம். ரிமைனிங் ஒரு 18 போர்ட்ஸ் வந்து எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லா லேண்ட்ல இருந்தும் கேபிள் எங்க வந்துடணும்? எல்லா லேண்ட்ல இருந்து கேபிள் வந்து உங்களோட ஸ்விட்சுக்கு வந்துடணும். எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து யூடிபி கேபிள் எடுத்துன்னு போயிட்டு உங்க ஸ்விட்சை ரன் பண்ணிடணும். அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்விட்ச் போடாம எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு நிறைய போட்ட ஒரு ஸ்விட்ச் வாங்கி போட்டு எல்லா யூடிபி கேபிளையும் இதை நீங்க கனெக்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வி வாண்ட் அஸ் அன் ஐபி அட்ரஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐபி சென்ட் பண்ணணும். ஐபி சென்ட் பண்ணி பிங் பண்ணா கண்டிப்பா பிங் ஆக போகுது, கனெக்டிவிட்டி கிளியரா இருக்கும். பட் வி ஹேவ் எ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஏன்னு வச்சுக்கோங்க, இவர் பின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ சிஸ்டம் பி சிஸ்டமுக்கு ஒரு டேட்டா சென்ட் பண்ணணும். அப்போ சோர்ஸ் மேக் என்ன? சோர்ஸ் மேக் வந்து ஏ, டெஸ்டினேஷன் மேக் என்ன? டெஸ்டினேஷன் மேக் வந்து பி. இப்போ ஒரு பிசி அவரோட பக்கத்து பிசிக்கு, நல்லா கவனிங்க, ஒரு பிசி அவரோட பக்கத்து பிசி எங்கேயுமே இல்லை, பக்கத்துல இருக்கு, அந்த டேட்டா அனுப்பணும்னா என்ன பண்ண முடியாது? டைரக்டா அனுப்ப முடியாது. அப்போ அந்த டேட்டா எங்க வரும்? அந்த டேட்டா ஸ்விட்சுக்கு வரும். அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து பிசியோட யூடிபி கேபிள் டைரக்டா ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்போ இந்த டேட்டா வந்து எங்க வந்துருச்சு? டேட்டா வந்து ஸ்விட்சுக்கு வந்துருச்சு. ஸ்விட்ச் என்ன பண்ணுவாரு? ஒரு டேட்டா வந்தா அட்ரஸ் லேர்னிங் பண்ணுவார். அதுக்கப்புறமா டெஸ்டினேஷன் மேக் பார்ப்பாரு. டெஸ்டினேஷன் மேக் பிக்கு போயிருக்கு. ஆனா கரண்டா அவரோட மேக் டேபிள்ல பிக்கு என்ட்ரி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவரோட மேக் டேபிள்ல பிக்கு என்ட்ரி இல்லாத காரணத்தால இப்ப ஸ்விட்ச் என்ன ஆக்ட் ஆவாரு? ஸ்விட்ச் ப்ராட்காஸ்ட் ஆக்ட் ஆவாரு. ப்ராட்காஸ்ட்னா என்ன? ப்ராட்காஸ்ட்னா ஒரு காப்பி இவங்க இருக்க எல்லா பிசிக்கும் போயிடும், இன்னொரு காப்பி இங்க இருக்க எல்லா பிசிக்கும் போயிடும், இன்னொரு காப்பி இங்க இருக்க எல்லா பிசிக்கும் போயிடும், இன்னொரு காப்பி இங்க இருக்க பிசிக்கு எல்லாம் போயிடும். அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்க சிஸ்டம் அதே டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்க பக்கத்து பிசி கிட்ட பேசினாலும் கண்டிப்பா டிராபிக் எல்லாருக்குமே தான் சென்ட் ஆகும். அப்ப இதுக்கு பேர் தான் அன்வான்ட் டிராபிக்ன்றாங்க. தென் இதை இன்னொன்னு மீன் பண்ணுவாங்க, இதுக்கு பேர் தான் சிங்கிள் பிராட்காஸ்ட் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் சிங்கிள் பிராட்காஸ்ட் டொமைன் அப்படின்வாங்க. அது என்னது சிங்கிள் பிராட்காஸ்ட் டொமைன் அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸ் ரூம் ஒரு சிங்கிள் பிராட்காஸ்ட் டொமைன். ஏன் இந்த கிளாஸ் ரூம் ஒரு சிங்கிள் பிராட்காஸ்ட் டொமைன் அப்படின்னு சொல்றேன்னா, நான் பேசினா பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே கேட்கும், இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கவங்களுக்கு. அதே தான் நீங்களும், நீங்க பேசினாலும் இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கவங்க எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ ஒரு கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அதுக்கு போய் தான் சிங்கிள் பிராட்காஸ்ட் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிங்கிள் பிராட்காஸ்ட் டொமைன்ல என்ன சார் பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிங்கிள் பிராட்காஸ்ட் டொமைன்ல என்ன பிரச்சனை இருக்கு? டிராபிக் பிரச்சனையா இருக்கு. அப்ப இதுவரையும் நீங்க சீசன் எதுக்காக படிக்க வந்தீங்க? நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும், நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும்னு வந்தீங்க. பட் இதுக்கு மேல உங்க டார்கெட் மூவ் ஆயிடணும். என்ன மூவ் ஆயிடணும்? நெட்வொர்க் ஃபார்ம் பண்றது ஈஸி, ஆனா டிராபிக்கே இல்லாம நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும், அதுதான் உங்களோட டார்கெட். அப்ப இங்க என்ன இருக்கு? சிங்கிள் பிராட்காஸ்ட் டொமைனா இருக்கு. அப்போ ஃபெயிலியர். டோபாலஜி இப்படி டிசைன் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றேன். தென்
அப்போ 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன் வராம நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். அப்ப எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, குட். அப்போ என்ன யோசிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் சார் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சுவிட்ச் வாங்கி போடுங்க, காசானா பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது, பட் நெட்வொர்க் ஸ்பீடா இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சுவிட்ச் வாங்கி போட்டாச்சு. தென் எல்லா பிசில இருந்து யூடிபி கேபிளும் எங்க கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, எல்லா பிசில இருந்து யூடிபி கேபிளும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க சுவிட்சஸ்க்கு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்குன்னு திங்க் பண்ணுங்க. இப்போ என் ஸ்கிரீன்ல டோட்டலா ஸ்கிரீன் நல்லா பார்த்துக்கோங்க. ஹவு மெனி ப்ராட்காஸ்ட் டொமைன்ஸ் ஆர் தேர்? திங்க் பண்ணி ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க உங்களுக்கு. ஓகே, குட். அப்போ இங்க டோட்டலா எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு அப்படின்னா 4 ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு. அது எப்படி சார் 4 சுவிட்ச் வாங்கியிருக்கோம் 4 ப்ராட்காஸ்ட் டொமைனா? கிடையாது. இப்போ ஏ வந்து பிக்கு டேட்டா அனுப்ப போறாருன்னா ஏ ஒரு டேட்டா சுவிட்சுக்கு போய் இந்த சுவிட்ச் என்ன பண்ணுவாரு, இவங்களுக்குள்ள மட்டும் தான் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாரு. அப்ப இது ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். இங்க யாருன்னா மேனேஜ்மெண்ட் பேசணும்னா அதுக்குள்ள மட்டும் ப்ராட்காஸ்ட் ஆகும், இது ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். இங்க யாருன்னா சேல்ஸ் பேசணும்னா சேல்ஸ்க்குள்ள மட்டும் ப்ராட்காஸ்ட் ஆகும், இது ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். இங்க யாருன்னா ப்ரொடக்ஷன் பேசினாருன்னா ப்ரொடக்ஷனுக்குள்ள மட்டும் ரிப்ளிகேட் ஆகும், இது ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். பிகாஸ் நடுவில் நீங்க எந்த கேபிளும் கொடுக்கல. அப்ப டோட்டலா இந்த கம்பெனில எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு அப்படின்னா, டோட்டலா இந்த கம்பெனில 4 ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு. அப்போ சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன் பெட்டரா 4 ப்ராட்காஸ்ட் டொமைன் பெட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ப்ராட்காஸ்ட் டொமைன் தான் பெட்டர். ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல 1000 பேர் இருக்கிறதுக்கும் இப்ப அந்த ஒரு கிளாஸ் ரூம் 4 கிளாஸ் ரூமா பிரிச்சு 250 250 250 250 இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? அப்போ போன தடவை பார்த்த சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைனை விட இப்ப பாக்குற 4 ப்ராட்காஸ்ட் டொமைனா பெட்டர். அப்ப டிராபிக் இல்லைன்னு சொல்ல வரல. இப்பயும் போன தடவை பார்த்ததை விட இப்ப டிராபிக் கம்மியா இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. டோபாலஜி கணக்கு திறந்து பாருங்க. ஓகே, குட். அப்போ என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நெட்வொர்க் இருக்கு. தட் மீன்ஸ் வித்தின் நெட்வொர்க் இருக்கு. டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் நெட்வொர்க் இங்க கிடையாது. அப்ப ஹெச்ஆர்னால சேல்ஸ் கிட்ட பேச முடியாது, சேல்ஸ்னால மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச முடியாது, மேனேஜ்மெண்ட்னால ப்ரொடக்ஷன் கிட்ட பேச முடியாது, ப்ரொடக்ஷனால ஹெச்ஆர் கிட்ட பேச முடியாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் நம்ம டார்கெட் என்ன, டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் நெட்வொர்க்கும் நம்ம ஃபார்ம் பண்ணணும் ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியரா. அப்போ இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு யூடிபி கேபிள் எடுத்து இந்த சுவிட்சில் இந்த சுவிட்ச் கனெக்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஹெச்ஆர் பீஸ்ல இருக்க சுவிட்ச்ல இருந்து சேல்ஸ் பீஸ் இருக்க சுவிட்சுக்கு ஒரு யூடிபி கேபிள் கனெக்ட் பண்ணலாம். நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுல எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்குன்னு மெதுவா அவசரப்படாம சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. இதுல எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு? ஓகே, குட். அப்போ எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்குன்னா, இப்போ பாதி பேர் சொல்லுவீங்களே 4 சுவிட்ச் வாங்கினா 4 ப்ராட்காஸ்ட் டொமைன், 5 சுவிட்ச் வாங்கினா 5 ப்ராட்காஸ்ட் டொமைன், அப்படிலாம் கிடையாது. இப்போ எத்தனை ப்ராட்காஸ்ட்னா அது டேட்டா ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ ஏ சிஸ்டம் பிக்கு ஒரு டேட்டா அனுப்ப போறாருன்னா அந்த டேட்டா இங்க போய் இங்க எல்லாருக்கும் ரிப்ளிகேட் ஆகிட்டு ஒரு காப்பி ஆஃப் டேட்டா இந்த சுவிட்சுக்கு போய் இந்த சுவிட்சில் இருக்கவங்க எல்லாம் ரிப்ளிகேட் ஆகும். அப்போ மேனேஜ்மெண்ட்ல ஹெச்ஆர்ல பேசினா யார் கேட்கும், ஹெச்ஆர்ல பேசினா சேல்ஸ் வரையும் கேட்கும், சேல்ஸ்ல பேசினா ஹெச்ஆர் வரையும் கேட்கும். அப்போ இது ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். மேனேஜ்மெண்ட் பேசினா மேனேஜ்மெண்ட் குள்ள மட்டும் இருக்கும், இது ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். ப்ரொடக்ஷன் பேசினா ப்ரொடக்ஷனுக்குள்ள மட்டும் இருக்கும், இது ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். அப்போ டோட்டலா இங்க எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு அப்படின்னா, டோட்டலா இங்க 3 ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், திருப்பி ஒரு யூடிபி கேபிள இந்த சுவிட்ச்ல இருந்து இந்த சுவிட்ச் கனெக்ட் பண்றேன். முடிஞ்சா ஆன்சரை கரெக்டா திங்க் பண்ணுங்க. இப்போ டோட்டலா இங்க 3 மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த 4 டிபார்ட்மெண்ட்லயும் ஹெச்ஆர்ல இருந்து சேல்ஸுக்கு ஒரு கேபிளும் சேல்ஸ்ல இருந்து ப்ரொடக்ஷனுக்கு ஒரு கேபிளும் கொடுத்துட்டேன். இப்போ இங்க எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
ஓகே குட். அப்போ இங்க டோட்டலா எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு. அது எப்படி? இங்க யாருன்னா பேசினாங்கன்னா நடுவில் இருக்க மீடியம் வழியா இங்க ரிப்ளிகேட் ஆகும். அப்ப அது டோட்டலா சேர்த்து அது ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். இப்ப மேனேஜ்மெண்ட்குள்ள மட்டும்தான் இருக்கும். இது ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். அப்ப டோட்டலா எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்குன்னா 2 ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு. இப்போ நான் கேபிள இந்த சுவிட்ச்ல இருந்து இந்த சுவிட்ச் கொடுத்துட்றேன். அப்போ இங்க எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க டோட்டலா ஒரே ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு. பிகாஸ் நடுவில் நீங்க மீடியம் போட்டீங்க. அப்ப இங்க எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு? இங்க டோட்டலா ஒரே ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா திருப்பி வந்து அந்த ப்ராப்ளம் தான் மாட்டிக்கினீங்க. முன்னாடி ஒரே ஒரு சுவிட்ச் வச்சு எல்லாரும் கனெக்ட் பண்ணி சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன் இருந்தது. அந்த சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன்னா வேணான்னு சொல்லிட்டு இப்படி வந்தா இங்கேயும் நீங்க எதுல மாட்டிக்கிறீங்க? இங்கேயும் நீங்க சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன்ல மாட்டிக்கிறீங்க. ஒரு சில பேர் வீடியோ பார்க்க சொல்லி இப்படி திங்க் பண்ணலாம், சார் நடுவில் ஒரு சுவிட்ச் போடுங்க, சுவிட்ச் போட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் சுவிட்ச்ல இருந்து உங்களோட மெயின் சுவிட்சுக்கு கேபிள் கனெக்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நடுவில் ஒரு சுவிட்ச் போட்டு கேபிள் கனெக்ட் பண்ணாலும் இது எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன்? சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன் தான். ஓகே, அப்போ நீங்க எங்க சுத்தி வந்தாலும் இனி கிளாஸ்ல இந்த சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன்ல போய் மாட்டிக்கணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இங்க ஒரு கேபிள், இங்க இருந்து இங்க ஒரு கேபிள், இங்க இருந்து இங்க ஒரு கேபிள் போடுறேன். அப்போ கண்டிப்பா 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்துடும். நல்லா கவனிங்க, 3 டிபார்ட்மெண்ட் சாரி 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்துடும். இந்த மாதிரி கேபிள் போட்டா நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்துடும். ஆனா கூடவே என்ன வந்துடும்? குட். அப்ப கூடவே என்ன வந்துடும்? டிராபிக்கும் வந்துடும். டிராபிக் வரக்கூடாது சொல்லிட்டு கேபிள் எடுக்கிறேன், டிராபிக் போயிடுச்சு. ஆனா கூடவே என்ன போயிடுச்சு? நெட்வொர்க்கும் போயிடுச்சு. எனக்கு டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் நெட்வொர்க் ரொம்ப முக்கியம். ஸோ டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் நெட்வொர்க்காக நான் கேபிள் கனெக்ட் பண்றேன், நெட்வொர்க் வந்துருச்சு, கூடவே டிராஃபிக்கும் வந்துருச்சு. டிராஃபிக் வரக்கூடாது சொல்லிட்டு கேபிள் எடுக்கிறேன், டிராஃபிக் போயிடுச்சு, கூடவே நெட்வொர்க்கும் போயிடுச்சு. பட் எனக்கு நெட்வொர்க்கும் இருக்கணும், டிராஃபிக்கும் இருக்கக்கூடாது. அப்போ என்னதான் சுத்தி சுத்தி பார்த்தாலும் அகைன் அண்ட் அகைன் நம்ம எதுல வந்து மாட்டிக்கிறோம்னா இந்த சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன்ல வந்து மாட்டிக்கிறோம். இந்த 4 டிபார்ட்மெண்ட் கனெக்ட் பண்ணணும், ஆனா கனெக்ட் பண்ண முடியல. ஏன் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த 4 டிபார்ட்மெண்ட்டையும் டைரக்டா நான் யூடிபி கேபிள் போட்டாலும் இல்ல நடுவில் ஒரு சுவிட்ச் வாங்கி போட்டாலும் இட்ஸ் சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். அப்ப டிராபிக் அதிகமாயிடும். அப்ப எப்படி சார் இந்த சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைனை பிரேக் பண்றது அப்படின்னா அப்ப ப்ராப்ளம் இருக்கா? அப்ப இதான் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பாத்தீங்க? மல்டிபிள் டிவைசஸை கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஹப். ஹப்ல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்க? இட்ஸ் ப்ராட்காஸ்ட் டிவைஸ், ப்ராட்காஸ்ட் பண்ணினே இருக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அதை ஸ்விட்சை வச்சு ஓவர் கம் பண்ணும். இப்போ இந்த ஸ்விட்சில் ப்ராப்ளம் கிடையாது, ஆனா கனெக்டிவிட்டியில ப்ராப்ளம் இருக்கு. ஸ்விட்சில் ப்ராப்ளம் கிடையாது, பட் கனெக்டிவிட்டி பிசிக்கல் கேபிள் என்ன கேபிள் யூஸ் பண்றது என்ன பண்றது தெரியாம உட்காந்து இருக்கும். அப்ப எங்க சுத்தி பார்த்தாலும் இந்த சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன்ல மாட்டிக்கிறீங்க. அப்போ ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கும்? ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா சொல்யூஷன் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கும். அப்ப இப்போ இந்த சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைனை ஓவர் கம் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா we want to buy a device called as what? We want to buy a device called as router. இப்பதான் ரவுட்டர் இன்ட்ரோடக்ஷன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரவுட்டர் வாங்கணும். அப்ப ரவுட்டர்னா என்னன்னா it is used to breaks the broadcast domain. If anybody asks what is router, you want to say router it's used to breaks the broadcast domain அப்படின்னு சொல்லணும். Then it is a layer 3 device. பாப்போம் என்ன ஒண்ணு ஒண்ணா என்னன்னு பாப்போம். It contains
routing table. Routing table contains list of route. It is used to break your broadcast domain. It's a layer 3 device. It contains routing table. Routing table contains list of route. It is a unicast device. It is not a broadcast device. It's a unicast device. So now what we want to do? We want to place a router here. அப்போ இதுதான் உங்களோட ரவுட்டர் ஐகான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த ரவுட்டரை இங்க பிளேஸ் பண்ணணும். Then after that, just connect all the UDP cables from your department switch to the Cisco router. Any router, ஏதோ router. ரவுட்டர்லாம் எப்படி இருக்குன்னு அப்கமிங் கிளாஸ்ல காமிக்கிறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 4 டிபார்ட்மெண்ட்ல இருந்து யூடிபி கேபிள் எடுத்து இந்த ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணிடணும். இப்போ ரவுட்டருக்கு ஒரு இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் E0. E0னா ஈத்தர்நெட் போர்ட் 0, ஈத்தர்நெட் போர்ட் 1, ஈத்தர்நெட் போர்ட் 2, ஈத்தர்நெட் போர்ட் 3. தென் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, router is used to connect a different network. Router it's used to connect a different network. அப்படின்னா இப்போ இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நடுவுல கேபிள் கனெக்டிவிட்டியும் போட்டாச்சு, ஆனா ரவுட்டர் வச்சு போட்டிருக்கோம். அப்போ இந்த ஸ்கிரீன்ல எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் கேட்டாங்கன்னா நீங்க சிங்கிள் சொல்லக்கூடாது. ஏன்னா நடுவில் ரவுட்டர் வந்துட்டாரு. ரவுட்டர்னா என்ன? ரவுட்டர் இஸ் யூஸ் டு பிரேக்ஸ் யுவர் ப்ராட்காஸ்ட் டொமைன். அப்போ டோட்டலா 4மே கனெக்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு, ஆனா எந்த ப்ராட்காஸ்ட் டொமைன் ஒன்றும் சேர்க்கல. அப்போ டோட்டலா இங்க எத்தனை இருக்கு? டோட்டலா இங்க 4 ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு. சரி, ஓகே, ரவுட்டர் இருக்கு, ரவுட்டர்ல 4 இன்டர்ஃபேஸ் இருக்கு. ரவுட்டர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இட்ஸ் a layer 3 டிவைஸ்னு வாங்க. ரவுட்டர் என்ன சொல்லுவாங்க? layer 3 டிவைஸ்னு வாங்க. அப்ப ஸ்விட்ச் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்விட்சை வந்து layer 2 டிவைஸ்னு வாங்க. அப்போ ஸ்விட்ச் வந்து லேயர் 2 ஏன் சொல்றாங்க? ஸ்விட்ச் மேக் அட்ரஸை பார்த்து மட்டும்தான் டேட்டாவை பாஸ் பண்ணுவாரு. அதனாலதான் என்னன்றாங்கன்னா ஸ்விட்சை வந்து L2 டிவைஸ்ன்றாங்க, ரவுட்டரை L3 டிவைஸ்ன்றாங்க. அப்போ ரவுட்டர் L3 அப்படின்னா கண்டிப்பா அவர் ஐபி பார்த்து தான் டேட்டா ஃபார்வர்ட் பண்ண போறாரு. அதுதான் நெட்வொர்க் லேயர் ஐபி, அதான் லேயர் 3. அப்போ இந்த ரவுட்டருக்கு கண்டிப்பா நம்ம ஐபி அசைன் பண்ணணும். நல்லா கவனிங்க, எல்லா லேயர் 3 டிவைஸுக்கும் we want to assign IP address. எந்த லேயர் 2 ஐபிக்கும் நீங்க ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த சினாரியோ வந்து ஸ்விட்சை வச்சு பார்த்தோம். அப்ப ஸ்விட்ச்ல எதனா ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணுமா? நோ நீட். எந்த கான்ஃபிகரேஷனும் ஸ்விட்ச்ல தேவையில்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு L2. பட் அதுவே உங்களோட L3 டிவைஸ் அப்படின்னா டெஃபினெட்லி we want to assign IP. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போறோம். ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருக்க 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐபி யூஸ் பண்ணிக்க போறோம். நான் ஹெச்ஆருக்கு என்ன பண்றேன்? 10.0.0.0/8ல இருந்து ஐபி அசைன் பண்ண போறோம். இது நெட்வொர்க் ஐடி. இந்த நெட்வொர்க்ல இருந்து இந்த 6 பிசிக்கும் ஐபி அசைன் பண்ண போறோம். தென் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 172.16.0.0/16ல இருந்து ஐபி அசைன் பண்ண போறோம். தென் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 172.17.0.0/16ல இருந்து ஐபி அசைன் பண்ண போறோம். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 192.168.1.0/24ல இருந்து ஐபி அசைன் பண்ண போறோம். அப்படின்னா இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் எக்காரணத்து கொண்டும் சேம் நெட்வொர்க்ல இருக்கக்கூடாது. இது கண்டிஷன். நல்லா கவனிங்க, என்ன இருக்கக்கூடாது? சேம் நெட்வொர்க்ல இருக்கக்கூடாது. ஏன்னா ரவுட்டர் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் இருக்கு? ரவுட்டர் இஸ் யூஸ் டு கனெக்ட் டிஃபரெண்ட் நெட்வொர்க். இப்போ நீங்க ஒரு ரியல் டைம்ல யாருன்னா போயிட்டு ரவுட்டர்னா என்னன்னு கேளுங்க. ரவுட்டர்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா இஸ் யூஸ் டு கனெக்ட் டிஃபரெண்ட் நெட்வொர்க்னாங்க. அப்படி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரவுட்டர் இஸ் யூஸ் டு கனெக்ட் டிஃபரெண்ட் நெட்வொர்க்னா அது கரெக்டான மீனிங் கிடையாது.
ரவுட்டர்னா என்னன்னா இட்ஸ் யூஸ் டு பேசிக் ப்ராட்காஸ்ட். லாஸ்ட் தான் என்னது, லாஸ்ட் தான் இட்ஸ் யூஸ் டு கனெக்ட் டிஃபரெண்ட் நெட்வொர்க். இது கண்டிஷன், இது சினாரியோ கிடையாது. 2 டிஃபரெண்ட் நெட்வொர்க்கா இருந்துச்சுன்னா ரவுட்டர் வரணும்னு சொல்லக்கூடாது, அப்படி கிடையாது லாஜிக். ரவுட்டர் வந்தா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் நெட்வொர்க்கா இருக்கணும். அப்ப இங்க ரவுட்டர் எடுத்துன்னு வந்த காரணம் வந்து இங்க 10 இருக்கு, இங்க 172 இருக்கு, அதனால ரவுட்டர் வந்துச்சா? கிடையாது. இங்க டிராபிக் அதிகமா இருக்கு, சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன்ல மாட்டிக்கிறீங்க, அதனாலதான் ரவுட்டர் பிளேஸ் பண்றீங்க. அப்ப ரவுட்டர் பிளேஸ் பண்ணாவே கண்டிப்பா அந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல இருக்கும். அதனாலதான் இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல ஐபி கொடுத்துரு. இதுக்கப்புறமா கண்டிப்பா நீங்க ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணணும். பட் சின்ன திருத்தம், ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க, குழப்புறீங்களே? ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கு ஐபின்றீங்க, அப்ப ரவுட்டருக்கு ஐபி இல்லைன்றீங்கன்னா தெளிவா சொல்லணும்னா ரவுட்டருக்கு டெடிகேட்டட் ஐபி கிடையாது. அந்த ரவுட்டர்ல இருக்க ஒரு இன்டர்ஃபேஸுக்கும் ஐபி இருக்கு. புரிஞ்சுதா சொல்றது? அப்ப ரவுட்டருக்கு ஐபினா எத்தனை ஐபி போதும்? ஒரு ஐபி போதும், ஒரு ரவுட்டர் தான் இருக்கு. ஆனா ரவுட்டருக்கு ஐபி இல்ல, ரவுட்டர்ல இருக்க இன்டர்ஃபேஸுக்கு தான் ஐபி. இங்க டோட்டலா எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்குன்னா 4 இன்டர்ஃபேஸ் இருக்கு. அப்போ நீங்க 4 ஐபிஎஸ்ன்னு பண்ணணும், ஒரு இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஐபிஎஸ்ன்னு பண்ணணும். நல்லது சார். இப்போ இந்த ஈத்தர்நெட் 0 அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கா, இந்த இன்டர்ஃபேஸுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போறோம். அப்போ ஒரு இன்டர்ஃபேஸுக்கு நீங்க ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்ஃபேஸ் எந்த டிபார்ட்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ நம்ம சினாரியோல ஈத்தர்நெட் 0 வந்து HR டிபார்ட்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்ல 10 நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க. அப்போ இந்த ஈத்தர்நெட் 0க்கு நீங்க என்ன ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும்னா டெஃபினெட்லி டைரக்ட்லி கனெக்டட் ஷுட் பி சேம் நெட்வொர்க். இந்த ஈத்தர்நெட் 0க்கு 10 நெட்வொர்க்ல இருந்து தான் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். இல்ல சார் நான் 70 பண்ணிட்டேன், 170 பண்ணிட்டேன், 11 பண்றேன்னா திஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அப்போ ஈத்தர்நெட் 0 போய் எந்த டிபார்ட்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, ஈத்தர்நெட் 0 போய் HR டிபார்ட்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. HR டிபார்ட்மெண்ட் நம்ம 10 நெட்வொர்க் யூஸ் பண்றோம். அப்ப கண்டிப்பா ஈத்தர்நெட் 0க்கு 10 நெட்வொர்க்ல தான் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். தென் ஒரு சில கம்பெனி ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் சொல்ல போனீங்கன்னா இந்த ஈத்தர்நெட் 0க்கு என்ன ஐபி அசைன் பண்ணலாம்னா எந்த ஐபி வேணா அசைன் பண்ணலாம், நான் 10 நெட்வொர்க்ல இருக்கணும். பட் கம்பெனில போனீங்கன்னா ஒரு சில ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸ்டாண்டர்ட்னா என்ன, எல்லாரும் ஃபாலோ பண்றது. 95% ஆஃப் கம்பெனி ஃபர்ஸ்ட் ஐபியை தான் ரவுட்டருக்கு அசைன் பண்ணுவாங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல, அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. 5% ஆஃப் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெட்வொர்க்ல இருக்க லாஸ்ட் ஐபியை ரவுட்டருக்கு அசைன் பண்ணிப்பாங்க. இது கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும். மேக்சிமம் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஐபி என்ன பண்ணுவாங்க, ரவுட்டருக்கு அசைன் பண்ணுவாங்க. அப்போ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைப்னா என்ன, லாஸ்ட் டைப்னா என்ன, நெட்வொர்க் ஐடி, ப்ரிஃபிக்ஸ் லென்த், சப்நெட் மாஸ்க், இது இவ்வளவு பேராமீட்டர் நம்ம ரெக்கார்டிங் கொடுத்துருக்கோம், நீங்க படிச்சிருக்கணும். அப்போ இந்த 10 நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி என்ன, 10.0.0.1. நானும் அந்த கம்பெனி ஸ்டாண்டர்ட் படியே போயிடுறேன். 10.1 இங்க அசைன் பண்ணணும். இங்க 10.1 தான் பண்ணணும்னு கிடையாது, திருப்பி சொல்றேன். 10 நெட்வொர்க்ல எந்த ஐபி வேணாலும் இங்க அசைன் பண்ணலாம். ஆனா கம்பெனி ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரையும் 10.1 ஃபர்ஸ்ட் டைப் தான் பண்ணுவாங்க. அப்ப E1க்கு என்ன பண்ணணும், E1க்கு 172.16.0.1. அப்ப E2க்கு என்ன பண்ணணும், E2க்கு 172.17.0.1. அப்புறம் E3க்கு என்ன பண்ணணும், 192.168.1.1. புரியுது சொல்றது? அப்போ இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். 4 டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க நார்மலா கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணாலும் இல்ல நடுவில் ஒரு சிஸ்கோ சுவிட்ச், நடுவில் ஒரு சுவிட்ச் வச்சு கனெக்ட் பண்ணாலும் சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன்ல மாறிடும். சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன்ல டிராபிக் அதிகமா இருக்கு, அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ரவுட்டர் வாங்கி பிளேஸ் பண்றோம். ஏன்னா ரவுட்டர் இஸ் யூஸ் டு பிரேக்ஸ் யுவர் ப்ராட்காஸ்ட் டொமைன். தென் ரவுட்டர் வந்தாவே கண்டிப்பா அந்த 4 டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் 4 டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல இருக்கணும். பிகாஸ் ரவுட்டர் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிஷன் என்னன்னா ரவுட்டர் இஸ் யூஸ் டு கனெக்ட் எ டிஃபரெண்ட் நெட்வொர்க், நாட் எ சேம் நெட்வொர்க். தென் ரவுட்டர்ல இருக்க ஒரு இன்டர்ஃபேஸ்க்கும் ஒரு ஐபிஎஸ் பண்ணணும். அப்ப அந்த ரவுட்டர்ல இருக்க இன்டர்ஃபேஸ்க்கு உங்க இஷ்டத்துக்கு போல பண்ணக்கூடாது. அந்தந்த இன்டர்ஃபேஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த நெட்வொர்க் யூஸ் பண்றீங்களோ அந்த நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபியோ, அந்த நெட்வொர்க்கோட ஸ்டார்டிங் ஐபியோ, இல்ல அந்த நெட்வொர்க்ல ஏதோ ஒரு யூஸ் பண்ணாத ஐபியை ரவுட்டருக்கு கொடுக்கணும்.
கம்பெனி ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் ஃபர்ஸ்ட் ஐபி தான் கொடுக்குறாங்க. நானும் ஃபர்ஸ்ட் ஐபியை ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸா அசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இதுவரையும் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும், ஏன்னா இன்னைக்கு பெரிய கிளாஸ் பார்க்குறோம், இதுவரையும் எதனா டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உங்களுக்கு ரிப்ளை வரும். தென் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் செஷன்ல எதனா டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, பப்ளிக் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஏற்கனவே என்கிட்ட சிசினே படிச்ச ஸ்டூடெண்ட்டோ. மேபி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 988 4242 563. இதுதான் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. பிகாஸ் எனக்கு நிறைய கால்ஸ் வரும், நான் கிளாஸ்ல இருப்பேன் அந்த டைம்லலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, என்ன டவுட்டோ வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இல்லை நான் ஃப்ரீயா இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கால் பண்ணி என்னன்னு பார்த்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இல்லை தனியா ஒரு ஜூம் லிங்க் மூலமா உங்களுக்கு மட்டும் அந்த டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்றேன். ஸோ இதுதான் என் வாட்ஸ்அப் நம்பர். மேபி என்னோட பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எதுக்கும் நோட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் ஸ்டூடெண்ட் யாருன்னு அட்டன் பண்றீங்கன்னா சரி. சார் இப்போ இந்த ரவுட்டருக்கு 4 இன்டர்ஃபேஸ் இருக்கு. 4 இன்டர்ஃபேஸுக்கும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டோம். தென் ரவுட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா ரவுட்டர் கண்டெய்ன்ஸ் ரவுட்டிங் டேபிள். முக்கியமான விஷயம், நல்லா கிளாஸ் கவனிங்க. ரவுட்டர் கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவுட்டர் கிட்ட ரவுட்டிங் டேபிள் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். அப்ப ஸ்விட்சுக்கு என்ன இருக்கும், ஸ்விட்சு கிட்ட வந்து மேக் டேபிள் இருக்கும். ரவுட்டர் கிட்ட என்ன இருக்கும், ரவுட்டர் கிட்ட ரவுட்டிங் டேபிள் இருக்கும். தென் இப்ப மெதுவா கவனிங்க, இங்க 10.1 அப்படின்னு ஒரு ஐபி அசைன் பண்ணிருக்கீங்களா? அப்போ 10.0.0.1 ஐபியோட நெட்வொர்க் ஐடி என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சிச்சுதா அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, தெரியலையா பழைய கிளாஸ் படிச்சுட்டு தான் அட்டன் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது. 10.0.0.1 ஐபியோட நெட்வொர்க் ஐடி தெரியணும் அப்படின்னா இந்த 4 ஐபியோட நெட்வொர்க் ஐடியும் உங்களுக்கு தெரியணும். சார் அதெல்லாம் என்ன சார், ஈஸி தானே சார்னா செஷன் கண்டினியூ பண்ணுங்க. சார் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியல சார், இந்த 4 ஐபியோட நெட்வொர்க் ஐடி தெரியலன்னா இந்த செஷன் கண்டினியூ பண்ணக்கூடாது, இதுக்கு மேல கிளாஸ் புரியாது. அப்ப யாருக்கு இந்த 4 ஐபியோட நெட்வொர்க் ஐடி எல்லாம் தெரியலையோ என்ன பொறுத்தவரை வீக்கா தான் இருக்கீங்க. வீக்கா ஆகாதீங்க, பழைய போர்ஷன் எல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்க, இல்லைன்னா புரியாது. ஓகேவா? அப்போ இந்த ஐபியோட நெட்வொர்க் ஐடி என்ன, 10.0.0.0. ப்ரிஃபிக்ஸ் லென்த் என்னன்னு மெதுவா கண்ண முடி யோசிச்சு பாருங்க. குட். /8. இந்த நெட்வொர்க் எந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, E0ல கனெக்ட் ஆயிருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க, E0. தென் இதோட நெட்வொர்க் ஐடி என்ன, 172.16.0.0. ப்ரிஃபிக்ஸ் லென்த் என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. குட். 16 எந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, E1ல. தென் இதோட நெட்வொர்க் ஐடி என்ன, 172.17.0.0/16 எந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, E2ல. இந்த ஐபியோட நெட்வொர்க் ஐடி என்ன, 192.168.1.0/24 E3ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா இப்போ ரவுட்டிங் டேபிள்ல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கா, இதுக்கு பேர் தான் டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, இதுக்கு பேர் தான் என்ன, டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ். இந்த வேர்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் அப்கமிங் கிளாஸ்ல நிறைய வீடியோஸ் போட சொல்ல, நல்லா படிக்கணும், உங்களுக்காக தான் போடுறது. அப்போ இந்த வேர்ட்லாம் ரொம்ப முக்கியம். டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எப்போ வரும், இது வர வச்சது நானா, நான் கிடையாது, இது ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ ரவுட்டர் கண்டெய்ன்ஸ் ரவுட்டிங் டேபிள், ரவுட்டிங் டேபிள் கண்டெய்ன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ரூட். சரி, இந்த ரூட்ல எப்போ சார் வரும்னா, after assigning your IP address for your router interfaces, automatically என்னது, automatically the root will be uploaded in your routing table. அதுக்கு தான் என்ன சொல்றேன், பழைய போர்ஷன்ல என் ஸ்டூடெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாதி பேர் பண்ற தப்பு என்ன, பழைய போர்ஷனை கவனிக்கிறதே கிடையாது, பழைய போர்ஷனை படிக்கிறதே கிடையாது.
பழைய போர்ஷனை விட்டு விட்டு படிக்கிறது. திருப்புன்னு வந்து ரவுட்டிங் டேபிள் பார்த்தா எப்படி இருக்கும்? ஏன்டா இந்த நெட்வொர்க் இங்க வந்தோன்னு இருக்கும். இல்ல இது ரியல். இது சிரிக்கிறதுக்கு சொல்லல, இதான் உண்மையே சொல்ல கூட. ஓகே, திருப்புன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு இன்னைக்கு கிளாஸ் பார்ப்பா புரியும் அப்படின்னா எப்படி புரியும்? தலைக்கிழன்னு இருந்தாலும் புரியாது. ஏன்னா இன்னொன்னுமோ இருக்கு, 8ன்னு இருக்கு, E0ன்னு இருக்கு, 10ன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் செம இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்லைன்னா ஏன்டா சீசனுக்கு வந்தோன்னு ஆயிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. பழைய போர்ஷன் படிங்க, புது போர்ஷன் 100% புரியும். அதுதான் என்னோட டார்கெட். அப்போ நீங்க ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐபிக்கு ஏத்த ரூட்டு ரவுட்டிங் டேபிள்ல வந்துடும். அந்த ரூட்டுக்கு பேர் தான் டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ன்றாங்க. அப்படின்னா இந்த ரவுட்டர்ல இந்த நெட்வொர்க்லாம் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் இதுக்கு பேர் டைரக்ட்லி கனெக்டட் ரூட். அப்போ இந்த ரூட்டை திருப்பி சொல்றேன், இந்த ரூட்டை நீங்க எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா இந்த ரூட் ரவுட்டிங் டேபிள்ல வந்துடும். எப்போ? ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம். சரி, ஓகே சார், இதுக்கு எதனா டைம் லிமிட் இருக்கான்னு டவுட் இருக்கும் எல்லாருக்கும். இது பர்மனன்ட். எப்போ ரூட் உள்ள வந்துச்சு? ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண உடனே உள்ள வந்துச்சு. அப்போ எப்போ ரூட் வெளியே போயிடும்னா, இன்டர்ஃபேஸ் ஆஃப் ஆச்சுனாலும் இன்டர்ஃபேஸ் கட் ஆச்சுனாலும் ஐபி நீங்க டெலிட் பண்ணிட்டாலும் ரூட் வெளியே போயிடும். இல்ல சார் நான் எதுவும் பண்ணல, லிங்க் ஆஃப் பண்ணல, இன்டர்ஃபேஸ்ல ஐபி வச்சிருக்கேன்னா இது பர்மனன்ட். இதுக்கு எந்த விதமான டைம் லிமிட்டும் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? ரவுட்டர் இஸ் யூஸ் டு பிரேக்ஸ் யுவர் ப்ராட்காஸ்ட் டொமைன். Then router is used to connect a different network. Then after assigning your IP address for your router interface, automatically the directly connected route will be uploaded in your routing table. Okay, முடிஞ்சிருச்சு. இப்ப கதையை கவனிங்க. அப்ப இது வழி நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன பார்த்திருக்கோம்? ஹப்போட பிஹேவியர் பார்த்திருக்கோம், ஹப்போட பிஹேவியர் பார்த்திருக்கோம், ஸ்விட்சோட பிஹேவியர் பார்த்துட்டோம். இப்ப நம்ம யாரோட பிஹேவியர் பார்க்க போறோம்? இப்ப நம்ம ரவுட்டரோட பிஹேவியர் பார்க்க போறோம். இப்ப கவனி. இப்ப நான் 2 பிசி எடுத்துக்கிறேன். இந்த பிசியோட ஐபி என்னன்னா 10.10. லிசன் கேர்ஃபுல்லி. இந்த பிசியோட ஐபி 10.10. இந்த பிசியோட ஐபி 192.168.1.10. ப்ரொடக்ஷன்ல ஒரு பிசி இருக்கு 10.10ன்னு. சாரி, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பிசி இருக்கு 10.10ன்னு. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல 192.168.1.10ன்னு ஒரு பிசி இருக்கு. இப்போ இந்த 10.10 பிசி என்ன பண்ண போறாருன்னா ஒரு டேட்டா அனுப்ப போறாரு. யாருக்காகனா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க .10க்காக. அப்போ டேட்டா, இந்த டேட்டாக்கு சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபி வேணும். மேக்கை பத்தி பார்க்க தேவையில்ல, ஐபி மட்டும் பாருங்க, ஏன்னா ரவுட்டர் பத்தி புரிஞ்சுக்க போறோம். அப்போ சோர்ஸ் ஐபி என்ன? சோர்ஸ் ஐபி 10.10. டெஸ்டினேஷன் ஐபி என்ன? டெஸ்டினேஷன் ஐபி 192.168.1.10. இப்போ மெதுவா கிளாஸ் கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 10.10ல இருந்து 192க்கு டேட்டா சென்ட் பண்றீங்க. அப்போ இந்த டேட்டா எங்க வரும்? ஸ்விட்சுக்கு வரும். ஸ்விட்ச் அட்ரஸ்ல என்ன பண்ணுவாரு? அதுக்கப்புறமா மேப் டேபிள்ல என்ட்ரி இருந்துச்சுன்னா யூனிகாஸ்ட் பண்ண போறாரு, இல்லைன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. அப்போ பேக்கெட் எங்க வந்துடும்? உங்களோட ரவுட்டருக்கு வந்துடும். எங்க இருந்து வருது? ஸ்விட்ச்ல இருந்து பேக்கெட் வந்து ரவுட்டருக்கு வரும். அப்போ ரவுட்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்றது இப்ப தெரியும். இப்போ நீங்க என்ன படிக்க போறீங்க? ரவுட்டரோட பிஹேவியர் படிக்க போறீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு டேட்டா ரவுட்டருக்கு வந்துருச்சுன்னா ரவுட்டர் என்ன பண்ணுவாருன்னா, ரவுட்டர் செக்ஸ் த டெஸ்டினேஷன் ஆஃப் எ பாக்கெட். ரவுட்டர் எதை பார்ப்பாரு? சோர்ஸை பார்க்க மாட்டாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க மெதுவா. ஒரு பாக்கெட் எப்பெல்லாம் ரவுட்டருக்கு வருதோ ரவுட்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ரவுட்டர் வந்து டெஸ்டினேஷன் ஐபியை தான் பார்ப்பாரு. டெஸ்டினேஷன் ஐபி யாரை கேட்டு போகுது? 192.168.1.10 கேட்டு போகுது. அந்த டெஸ்டினேஷனுக்கு அவரோட ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கான்னு செக் பண்ணுவார். 192.168.1 நெட்வொர்க்குக்கு அவரோட ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கா இல்லையா செக் பண்ணுவார். நீங்களே மெதுவா பாருங்க, அவரோட ரவுட்டிங் டேபிள்ல 192.168.1 நெட்வொர்க்குக்கு ரூட் இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஓகே, குட். அப்ப இருக்கா? 4வது என்ட்ரி இருக்கு பாருங்க, 192.168.1 நெட்வொர்க் ரூட் இருக்கு. தென் பக்கத்துல என்ன போட்டிருக்கு? E3 போட்டிருக்கு. அப்ப இதுக்கு பேர் தான் கேட்வே அப்படின்பாங்க. அது என்ன சார் கேட்வேனா? இந்த ரவுட்டர்ல 4 கேட் இருக்கு. E1 ஒரு கேட் இருக்கு, E3 கேட் இருக்கு, E2 இருக்கு, E0 இருக்கு. இதுல எந்த கேட் வழியா வெளியே போறதுன்னு தான் கேட்வே. அப்ப என்ன போட்டிருக்கு?
192.168.1 நெட்வொர்க் நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னா E3 வழியா போனா கான்டாக்ட் பண்ணலாம்னு போட்டிருக்கு. அப்ப இந்த ரவுட்டர் இப்ப என்ன பண்ணுவாரு? ரவுட்டருக்கு தெரியும் என்னன்னு தெரியும், இந்த நெட்வொர்க் வந்து E3 வழியா போனா இருக்குன்றது ரவுட்டருக்கு தெரியும். அப்படின்னா இப்ப ரவுட்டர் யூனிகாஸ்ட் ஆக்ட் ஆவார். யூனிகாஸ்ட்ல என்ன, இப்போ இல்ல, ரவுட்டர் எப்பவுமே யூனிகாஸ்ட் ஆக்ட் ஆவார். E0 வழியா வாங்கின டேட்டாவை இப்ப யாருக்கு மட்டும் அனுப்புவாரு? E3க்கு மட்டும் அனுப்புவாரு, வேற யாருக்கும் அனுப்ப மாட்டாரு. ஏன்னா இப்ப இவருக்கு தெரியும் E3ல தான் இந்த நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்குன்னு. அப்ப E3க்கு மட்டும் டேட்டா போகும். இதுவே யோசிச்சு பாருங்க, நடுவில் சுவிட்ச் போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? டேட்டா அந்த டேட்டா இவருக்கு 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 போய் பெரிய டிராபிக் வந்துடும். அப்போ போன தடவை பார்த்தது இங்க டிராபிக் கம்மி தான். அப்போ ரவுட்டர் இஸ் யூனிகாஸ்ட் டிவிஷன் என்ன சொல்றாங்க, இங்க இருந்து டேட்டா வருது, அவர் ரவுட்டிங் டேபிள் பார்த்துட்டாரு. ரவுட்டிங் டேபிள்ல 192.168.1 நெட்வொர்க் ரூட் இருக்கு. அந்த ரூட் வந்து E3ல கனெக்ட் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு அந்த நெட்வொர்க்கு. அப்போ E3க்கு மட்டும் சென்ட் பண்ணுவாரு, பேக்கெட் இங்க வரும், திருப்பி இந்த சுவிட்ச் வந்து பிராட்காஸ்ட் யூனிகாஸ்ட் பண்ண போறாரு, டேட்டா இந்த பிசிக்கு போயிடுச்சு. இப்போ அந்த பிசி என்ன பண்ண போறாருன்னா ரிப்ளை பண்ண போறாரு. அப்ப ரிப்ளை பண்ண சொல்ல என்ன நடக்கும், சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபி தலைக்கிற மாறும். சோர்ஸ் ஐபி என்னன்னு கேட்டீங்கன்னா 192.168.1.10, டெஸ்டினேஷன் ஐபி என்னன்னு கேட்டீங்கன்னா 10.0.0.10, கரெக்டா 10.10. இப்போ இந்த பேக்கெட் எங்க போக போகுது, உங்க சுவிட்சுக்கு போக போகுது. ஒன்னு பிராட்காஸ்ட் இல்லை யூனிகாஸ்ட் பண்ண போறாரு, டேட்டா ரவுட்டருக்கு வந்துடும். ரவுட்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா டெஸ்டினேஷன் ஐபி பார்ப்பாரு. நல்லா கவனிங்க ரவுட்டரோட பிஹேவியர். ரவுட்டர் என்ன பண்ணுவாரு, டெஸ்டினேஷன் ஐபி பார்ப்பாரு. டெஸ்டினேஷன் ஐபி யாருக்கு போகுது, 10.0.0.10க்கு போகுது. அந்த 10.0.10க்கு அவரோட ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பார்ப்பாரு. நீங்களே மெதுவா பாருங்க, 10 நெட்வொர்க்குக்கு ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கா இல்லையா? ஓகே குட். அப்போ அவரோட ரவுட்டர்ல 10ன்றது ஒரு டைரக்ட்லி கனெக்டட் ரூட் இருக்கு. அப்போ 10 நெட்வொர்க் எந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா E0ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரவுட்டர் என்ன பண்ணுவாருன்னா இந்த E0க்கு மட்டும் டேட்டா அனுப்புவாரு, அது சுவிட்சுக்கு போகும். சுவிட்ச் என்ன பண்ணுவாருன்னா அந்த 10.10 பிசிக்கு அமைச்சிருவாரு. அப்போ இதுதான் ரவுட்டரோட டேட்டா ஃப்ளோ. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் இதுல நீங்க, ஒரு டேட்டா எப்பெல்லாம் ரவுட்டருக்கு வருதோ ரவுட்டர் டெஸ்டினேஷன் நெட்வொர்க் பார்ப்பாரு, டெஸ்டினேஷன் நெட்வொர்க் பார்த்து அந்த டெஸ்டினேஷன் நெட்வொர்க்குக்கு ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பார்ப்பாரு. ரூட் இருக்குன்னா அதுல எந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கோ அந்த இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும் அனுப்புவார். கிளியர்? தென் இதுல யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ தாராளமா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே போட்டிருந்தேன், 9884242563 அப்படின்னு வாட்ஸ்அப் நம்பர். இது நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. யூடியூப் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, மேபி எங்கிட்ட சீசனே படிக்காம யூடியூப் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உள்ள வர சொல்லவே சார் யூடியூப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டுட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் பர்சனலா சப்போர்ட் பண்ணுவேன். பிகாஸ் உங்களுக்கு சப்போர்ட்டே இருக்காது, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், புது சினாரியோ. என்ன சினாரியோனா இந்த 10.10 பிசி 8.10க்கு டேட்டா அனுப்ப போறாரு. 8.10 அப்படின்னு ஒரு பிசிக்கு டேட்டா அனுப்ப போறாரு. அப்போ சோர்ஸ் ஐபி என்ன 10.10, டெஸ்டினேஷன் ஐபி என்ன 8.10. ஆனா நல்லா கிளாஸ் கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம சினாரியோல 8.10 அப்படின்ற ஒரு பிசியே கிடையாதுங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக 8.10க்கு ஒரு டேட்டா அனுப்புறான்னு வச்சுக்கோங்க. ஆனா 8.10 நம்ம கம்பெனில கிடையாது. இப்போ இந்த டேட்டா இந்த பிசில இருந்து யாருக்கு போயிடும், சுவிட்சுக்கு போயிடும். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா 8.10ன்னு உங்களோட கம்பெனில ஒரு பிசியும் கிடையாது. இப்போ இந்த டேட்டாவை சுவிட்ச் ஃபார்வர்ட் பண்ண போறாரா இல்ல டிராப் பண்ண போறாரா? யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. நம்ம கம்பெனில 8.10 ஒரு பிசியே கிடையாது. இப்போ இந்த சுவிட்ச் சார் 8.10 யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சுவிட்ச் டிராப் பண்ண போறாரா இல்ல ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாரா? ஓகே குட். அப்போ பாதி பேர் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா சார் டிராப் பண்ணிடுவாருன்னு சொல்வீங்க. ஓகே, பாதி பேர் எனக்கு தெரிஞ்சு டிராப் பண்ணிடுவாரு அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பா சுவிட்ச் டிராப் பண்ண போறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா யோசிச்சு பாருங்க, சுவிட்ச் எந்த டிவைஸ்,
L2 டிவைஸ். அப்ப இதுல மேக் இருக்கும்ல. இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல மேக்லாம் காமிக்கல. இதுல மேக்லாம் இருக்கும். அவரு மேக்க மட்டும் தான் பாப்பாரு. அவர் எப்ப ஐபி பாப்பாரு? அவருக்கு எப்படி தெரியும் 8.10 தான் டேட்டா போகுதுன்னு? புரிஞ்சுதா சொல்றது? Switch always checks your MAC address. It doesn't check your IP. MAC டேபிள்ல MAC என்ட்ரி இருக்குன்னா யூனிகாஸ்ட் பண்ண போறாரு, இல்லைன்னா ப்ராட்காஸ்ட் பண்ண போறாரு. அப்ப அவர் டிராப் பண்ண போறதே கிடையாது. அப்ப கண்டிப்பா இந்த டேட்டாவோட ஒரு காப்பி ரவுட்டருக்கு வந்துடும். அப்ப நம்ம பசங்களுக்கு நல்லாவே படிச்சிருக்க பசங்களுக்கு நல்லா தெரியும். சார் எப்பெல்லாம் ஒரு டேட்டா ரவுட்டருக்கு வருதோ, ரவுட்டர் என்ன பண்ணுவார்னா டெஸ்டினேஷன் நெட்வொர்க்கை பார்ப்பார். டெஸ்டினேஷன் நெட்வொர்க் யாருக்கு போகுது அப்படின்னா 8 நெட்வொர்க்குக்கு போகுது. அந்த 8 நெட்வொர்க்குக்கு அவரோட ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கா இல்லையான்னு பார்ப்பார். அப்ப அந்த 8 நெட்வொர்க்கு அவரோட ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கா இல்லையான்னு நீங்களே பாருங்க. பிகாஸ் இங்க இருக்கவங்க எல்லாரும் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் தான். பாருங்க. கரெக்டா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க 8 நெட்வொர்க்குக்கு ரவுட்டிங் டேபிள்ல ரூட் கிடையாது. அப்போ ஒரு ரவுட்டர் டெஸ்டினேஷன் நெட்வொர்க் பார்த்து அவரோட ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பாக்குறாரு. ரூட் இருந்தா கரஸ்பாண்டிங் கேட்வேல பாஸ் பண்ணிடுவாரு. இப்போ ரூட் இல்ல, என்ன சார் பண்ணுவாரு அப்படின்னா அந்த ரவுட்டர் இந்த டேட்டாவை டிராப் பண்ணிடுவாரு. சுவிட்ச் மாதிரி கிடையாது. இருந்துச்சுன்னா யூனிகாஸ்ட் இல்லைன்னா ப்ராட்காஸ்ட். ரவுட்டரை பொறுத்தவரையும் ஒரு பேக்கெட்டோட டெஸ்டினேஷன் நெட்வொர்க்குக்கு அவரோட ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கணும். ரூட் இருந்துச்சுன்னா யூனிகாஸ்ட் பண்ணிட்டு போயிட போறாரு. அதுக்காக ரூட் இல்லைன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணுவாரா? அப்படி கிடையாது. ரூட் இல்லைன்னா டிராப் பண்ணி போய் நேர்ந்துருவாரு. அப்போ ரவுட்டிங் டேபிள்ல யாருக்கு ரூட் இருக்கோ அவருக்கு மட்டும்தான் உங்க ரவுட்டர் டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுவாரு. ரவுட்டிங் டேபிள்ல இல்லாத நெட்வொர்க்குக்கெல்லாம் உங்க ரவுட்டர் ரவுட்டிங் பண்ண மாட்டார். ரவுட்டிங் என்ன? அந்த ஃபார்வர்டிங். ஓகே, ரவுட்டிங் பண்ண மாட்டாரு. அப்போ இதுதான் ஒரு ரவுட்டரோட பேசிக் பிஹேவியர். இன்னும் அப்கமிங் கிளாஸ்ல இன்னும் ரவுட்டரோட வெயிட்டான பிஹேவியர்லாம் இருக்கு. ஓகே, அது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி தரும். ஓகே, ரவுட்டர்ல ப்ரோட்டோகால்ஸ் எனேபிள் பண்ணலாம், நிறைய இருக்கு. அப்கமிங் கிளாஸஸ்ல நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். பிகாஸ் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்பயோ அப்லோட் பண்ண 1 month ஆச்சு நான் அப்லோட் பண்ணி யூடியூப்ல. கொஞ்சம் பிஸி. பிகாஸ் நிறைய பேர் சிசிஏ படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிட்டே 3 பேட்ச் இருக்கு எனக்கு. மார்னிங் 7 to 9, மார்னிங் 10 to 12, ஈவினிங் 7 to 9 சிசிஏ படிக்கிறாங்க. அதுக்கே கரெக்டா இருக்கு. அப்போ ஃபயர்வால் சொல்ல எப்பயாவது நான் ஃப்ரீயா இருக்க சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த வீடியோஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, யார் வேணாலும். இதுலயே இன்கேஸ் இந்த செஷன் புரியலனாலும் இதுல எதனா டவுட் இருக்குனாலும் தாராளமா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்சம் யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் வந்து எதனா நோட்டிபிகேஷன் தான் வரும். பிகாஸ் பாதி பேருக்கு வந்து நோட்டிபிகேஷன் கூட வர்றது இல்லை. சம்திங் சொல்லுவாங்க, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அது எதனா பண்றதா இருந்தா நீங்க பண்ணிக்கோங்க. நான் எதுவும் கேட்கல. அது எல்லாமே உங்களோட சாய்ஸ், உங்களோட இஷ்டம். நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அதெல்லாம் என் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு சிசிஏவை பெஸ்டா டீச் பண்ணணும், அதுதான் என் டார்கெட். அப்படி டீச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்கிரைப் வர போறதோ பெல் பட்டன் கிளிக் பண்ண போறீங்களோ அதெல்லாம் உங்க சாய்ஸ். அது எல்லாமே உங்களோட திங். எனக்கு என்னன்னா நான் வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். இப்போ வரையும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஒரு சில பேருக்கு நான் கமெண்ட் வைஸ் நான் செக் பண்றேன், கமெண்ட்லாம் பார்ப்பேன். ஒரு சில பேர் வந்து சார் வீடியோஸ் போடுறேன்னு இன்னும் போடவே இல்லையே அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. அதனாலதான் மெயினா இன்னைக்கு நான் உட்காந்து இன்னைக்கு வீடியோ ரெடி பண்ணேன். தென் இந்த வீடியோ இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன், உங்களுக்கு கிடைச்சிடும். தென் ஐ திங்க் திஸ் இஸ் ஆஃப். அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல யார் யாரை பத்தி படிச்சிருக்கீங்க? நெட்வொர்க்கிங்ல இருக்க முக்கியமான 3 பேரையும் பார்த்தாச்சு. ஹப்பை பத்தியும் பார்த்தாச்சு, ஸ்விட்சை பத்தியும் பார்த்தாச்சு, ரவுட்டர் பத்தியும் பார்த்தாச்சு. அப்போ முக்கியமான கிளாஸ் இன்னைக்கு. ஏன்னா ஒரே கிளாஸ்ல 3 டிவைஸும் படிச்சிருக்கோம். சார் ஏன் சார் ஒரே கிளாஸ்ல 3 டிவைஸ் எடுக்கிறீங்க, எங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. படிக்கணும், அதுதான். இதுதான் என் கிளாஸ். நான் யூடியூபுக்கு ஒரு மாதிரி கிளாஸ் எடுக்கிறது, லைவ் கிளாஸ் ஒரு மாதிரி எடுக்கிறதுன்னு கிடையாது. நீங்க எங்கிட்ட சீசனை ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸ் உங்களை உட்கார்ந்தாலும் இப்ப என்ன பேசணும் இதே கண்டென்ட் தான் அங்கேயும். பிகாஸ் யூடியூப்னா வந்து ஒரு வீடியோ வந்து 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். நிறைய ட்ரெயினர் நான் பார்த்துருக்கேன், சீசனே கிளாஸ்ல எடுக்கிறாங்க, 10 மினிட்ஸ்க்குள்ள முடிப்பாங்க, 8 மினிட்ஸ்க்குள்ள முடிப்பாங்க. நம்மளுக்கு அப்படிலாம் பிஹேவியர் கிடையாதுப்பா. நம்ம ரியலா என்ன டீச் பண்றோமோ அதே தான் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ அதனால 3 டிவைஸ் பத்தி படிச்சிருக்கீங்க. எதனா டவுட்னா பிங் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல, நான் ரிப்ளை பண்றேன். I think this is enough. We will continue on next class videos. That's all. Thank you.